34 வசனத்தை நாம் இங்க பார்க்கிறோம். இயேசு சிலுவிலே பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னாதென்று அறியாதிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. இயேசு அந்த சிலுவையில் இருந்து நம்மை பார்த்து நம்மளுக்காக பரிதாபித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை வருடம் ஆனாலும் சரி, எத்தனை மாதம் ஆனாலும் சரி, யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டா, ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டாங்களா, ஏதாவது ஒன்று பேசிட்டாங்களா, அதை நம்ம என்ன செய்யறோம்னா, எத்தனை 4 வருடம் 10 வருடம் ஆனாலும் அதை மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஹல்லேலூயா. இந்த மனசு இருக்குனாங்க, மன்னிக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தாதான் மற்றவங்களை நம்ம மன்னிக்க முடியும். இந்த மன்னிக்க முடியாதவங்களுக்கு உண்மையிலே இந்த பைபிள் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா. அதை நான் சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்க. அந்த பைபிள் எடுத்து தகுதி கிடையாது. அந்த வார்த்தையை பேசுறதுக்கு கூட ஒரு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு. அதனால மன்னிப்புனா பெரிய ஒரு சொல்றாரு. நிறைய பேர் அவங்க கேட்கும்போது எத்தனை முறை மன்னிக்கலாம், 70 முறை மன்னிக்கலாமான்னு கேட்டோம். 70 தரம் மன்னிங்கன்னு சொல்றாரு. எத்தனை முறை? 70 தரம் மன்னிக்கணுமா? அப்போ நம்ம மன்னிப்புன்றது ரொம்ப இது சுலபமான காரியம் கிடையாது. யாரை பார்த்தாலும் நம்ம மன்னிக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதை நம்ம மன்னிக்கணுன்றதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார். இயேசுநாதரே நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இங்க வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மன்னிப்புன்ற ஒரு இடம் வரும்போது நம்ம மன்னிக்கிறதா மனுஷனுடைய கடமையா காணப்படுகிறது. அதை நம்ம மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றேன்னா அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால தான் மன்னியோன்னு சொல்றாரு. தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாம இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க கேட்கிறாங்க, மனசு, அந்த மனசு வேண்டும். அந்த கெட்டி அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு தர வேண்டும். நல்ல நவமான இருதயத்தை கொடுக்கணும். மன்னிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் நம்மளுக்கு. அதை மன்னிப்பே இல்லைன்னா ஆலயத்துக்கு பைபிள் எடுத்துட்டு வரோம், ஜெபம் பண்றோம், எதை பண்றோம். ஆனா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம், நம்ம மன்னிக்க மாட்டோம். மன்னிக்கணும். மன்னிப்பு ரொம்ப முக்கியமானதுங்க. மன்னிப்பு தான் தேவனுக்கு அது உகந்த காரியமா இருக்கிறது. அதனால அப்போது பேதுரு கேட்கிறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 முறை மன்னிக்கணும். அப்போ ஒரு வாட்டி நான் மன்னிச்சிருக்கிறோமா? நாங்க நேற்று விட்டுட்டோம் எல்லாத்தையும். அது அப்படியே தான் முடி போட்டு வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. அப்படியே முடி போட்டு வச்சிருக்கோம். அது அப்படியே தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் இருக்கும், போற வரைக்கும் இருக்கும், சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நாம் செத்தாலே பரவாயில்லை, அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். இப்படிதான் நம்முடைய நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரொம்ப அதிகமாய் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அவரை காட்டி கொடுத்த அந்த ஒரு பாடுகளுக்காக அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் மன்னிப்பு கொடுக்கிற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன். அவர் அப்படியாப்பட்டவராக இருக்கிறபடினால அவரை நாம் என்ன செய்யணும்? அவருக்கு எப்பொழுதும் நம்ம நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகளை, இந்த நாளில் நம்ம எதையும் பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு அநேக பேர் சொல்றாங்க. ஆனால் அவருடைய உபத்திரத்தோடு அந்த 7 வார்த்தை அவர் பேசினார் பாருங்க. அந்த துக்கத்தில் இருக்கும்போது, அந்த பாடுகளில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது, அவரு தர கிழிக்கப்பட்டது அவருடைய சரீரம், அவரு ரத்தம் வெள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது கூட, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று எவ்வளவு ஒரு மன பாரத்தோடு அந்த சிலுவையில நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியம் இல்லையா? கர்த்தர் தம் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.